பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவருடைய இன்ப நாமத்திலாக நாம் கூடி இருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக்காததும் விசுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாளை நீரின் ஒவ்வொருவரையும் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளில புதிய வெள்ளனை குறித்து ஒவ்வொருத்தரும் நீ தேற்றி ஆற்றி வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளில நீ சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கண்ணீர்களை மாற்றி தடைகளை உடைத்து ஆண்டவரே உங்களுடைய வழிகளில அப்போவுடைய மக்களை நீ பயணிக்க செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதி ஆராதனைகள், உன்னதமான வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவரே பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்ததாய் இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் வந்து அற்புதங்களை செய்க ராஜா, அதிசயங்களை செய்து ஆண்டவரே நீர் அற்புதமாக வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். திருச்சபை மக்களே, என் திருச்சபை மக்களே, ஆமென். அன்பின் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி பாடலை பாடி நாம் துதிப்போமாக. அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். Yes Lord, thank you Jesus. இப்பொழுது என்னோட இயேசுவே
கொஞ்ச நேரம் என்னோட பேசுங்கப்பா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் யாவரும் துதிப்போமாக. உழைத்த ஆழத்தோடு உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோமாக. ஆமென். Hallelujah. Yes, Father. Hallelujah. Amen. என்னோடு இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. என்னோடு இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. உன் அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். உன் அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். எப்போது நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்க என்று சொல்ல நீ வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. நான் திரும்புற திசையெல்லாம் Yes, Jesus. உறவு, உங்களுடைய உறவு எனக்கு தெரிய வைங்க ஆண்டவரே. Yes, Father. Yes, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Master. நான் திரும்புற திசையெல்லாம் உறவு தெரிய வேணும். நான் திரும்புற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணும். திருவாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திருவாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. கையை பிடிச்சினா யாராவது கைசரினா ஆண்டவரே. Yes, Father. சொல்லுங்க இயேசுவின் அப்பா என் கையை பிடிச்சு நீங்க என்னோட ஆகப்படுறீங்க. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. கையை பிடிச்சு நானும் காலால நடக்க வேணும். கையை பிடிச்சு நானும் காலால நடக்க வேணும். கலங்குறையே கண்ணே கரமை தொடுக்க வேணும். கலங்குறையே கண்ணே கரமை தொடுக்க வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு நேரமும் நம்மை பலப்படுத்துகிற நேரமாய் இருப்பது. ஆமென். Yes, Father, Lord Jesus. ஆமென். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாய் இருக்குதையா. ஆமென். Hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற அந்த ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு ஆசையா இருக்கு. ஆமென். Hallelujah. ஏனென்றால் அவர் நம்மளுக்கு அவருடைய அன்பை எப்படி வெளிக்காட்டினார் என்றால் சிலுவில தன் ரத்தத்தையே சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட அன்பு, அளவிலாத அன்பு, எதற்கும் ஈடாத அன்பை அவர் வெளிக்காட்டின உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அப்ப அந்த உன்னதமான தேவன், அன்புள்ள ஆண்டவன் நம்மோடு பேசும்போது நம் உள்ள எந்த அளவுக்கு அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு அது அவ்வளோ அதிசயமாய் இருக்கும். அதை ருசி பார்க்கிறவர்களுக்கு என்ன முடியாத வார்த்தைகளை தெரியாது. ஆகையால் இப்பொழுது யாரும் கண்களை மூடி
உன்னதமான ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம பேசுவோமாக. அப்பா என்னோட பேசுங்க, நான் உங்களுடைய குரலை கேட்க ஆசையா இருக்கிறேன், என் கதையை சொல்ல நான் காத்திருக்க தகப்பனே, என்னோட பேசுங்க, என் குரலை கேளுங்க, என் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே, இதோ வாருங்க அப்பா இப்பொழுது என்று சொல்லி இப்பொழுது நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இயேசுப்பா இந்த நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொரு பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. எங்களை அனைவரும் நீ பாதத்துல ஒப்பு கொடுக்கும்போது தகப்பனே எங்க கூட நீங்க பேசுவீராக தகப்பனே. உங்களுடைய குரல் எங்க காதுல செவியில நீங்க கேட்கணும் ஆண்டவரே. Lord Jesus come, we want to hear your voice Lord. எங்க கதையெல்லாம் சொல்லி நாங்க அழுக்கணும் போல இருக்கு தகப்பனே. உங்க கூட கைகளை பிடிச்சு எங்க கதைகளை சொல்லி நடக்க வேண்டும் ஆண்டவரே. நடக்க வேண்டும் ஆண்டவரே. எங்க கூடவே அருகிலே இருந்து எங்க கூட வாசம் செய்யும் தகப்பனே. இந்த நேரத்துல இயேசுப்பா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு நீங்க தொடுவீராக தகப்பனே. இயேசுப்பா அந்த தொலைக்காட்சி பார்த்து ஒவ்வொரு மக்கள் மனசுல தகப்பனே விதவிதமான வேதனைகள் இருக்கலாம் தகப்பனே, சோதனைகள் வரலாம் இயேசுப்பா வாழ்க்கையில இயேசுப்பா, துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் தோல்விகள் எல்லாமே வரலாம் தகப்பனே. ஆனா என் தேவன் இயேசுப்பா, என் தேவன் இந்த நேரத்துல செயல்படட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகார சக்திகள் தீய சக்திகள் பொல்லாத ஆவிகள் இயேசுப்பா எல்லாமே இந்த நேரத்துல விலகி போகட்டும் ஆண்டவரே. Lord Jesus, your name is above all names Lord Jesus. When we call upon your name, all the evil thoughts, all the evil doings should run away from your Lord Jesus. Yes Father. Remove all the bondages Lord Jesus. Remove all the Satan's works that he is doing Lord Jesus. Right now Lord, you pour out your spirit upon your people Lord. Pour out your spirit upon your people right now Lord Jesus. As a form of அக்கினி வல்லமை அபிஷேகம் வல்லமை இந்த நேரத்துல இறங்குவீராக தகப்பனே. வானத்திலிருந்து தகப்பனே வெண்புறா போல இறங்கி Lord Jesus, let your Holy Spirit open the gates Lord Jesus and touch with your power Lord Jesus. Fill them with your power. உச்ச நதியில கால்வரை தகப்பனே எந்த பாவத்துல அவங்க நுழைந்து கொண்டிருந்தாலும் தகப்பனே, எந்த சாபம் அவங்க மேல இருந்தாலும் இயேசுப்பா ஆசீர்வாதத்துக்கு எது தடையா நிக்குது தகப்பனே, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே உடைந்து போகட்டும் தகப்பனே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவீராக தகப்பனே. புது வாழ்வை நீங்க தாருமாடுகிறே, புது ஜீவனை கொடுத்து மகிழ்ச்சியோட தகப்பனே உடைய பிள்ளையாக ஒப்பான பிள்ளையாக வாழறவரை நீங்க ஆசீர்வதிப்பீராக. You bless everybody who is watching this prayer right now Lord. Let them be filled with the power Lord Jesus. Let all the sorrows be turned into joy Lord. What are the problems, suffering, pains they are undergoing Lord Jesus right now? You please change everything into the action, into your thoughts Lord Jesus. இயேசுப்பா எல்லா துக்கம் சந்தோஷமா மாற்றமா ஆசீர்வதிப்பீராக. தாவீதோட எண்ணத்தோட டெய்லி வராங்க தகப்பனே, நிறைவாக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எந்த நிலையும் எந்த வியாதிகள் வந்து தொடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே தவறான பாதையில அவங்க போகாதபடி தகப்பனே திசையிலே நாங்க நடுக்கணும் பாதையிலே நாங்க நடுக்கிற மாதிரி ஏந்தி கொள்ளும் இயேசுப்பா. எங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இல்ல தகப்பனே, மட்டும் தான் எங்களுக்கு தெய்வம் இயேசுப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க கூடவே இருந்து எங்க நேரத்துல இயேசுப்பா நேரத்திலே சந்தோஷ நேரத்திலே எங்க கூடவே எங்க கைகள் பிடிச்சு உள்ள கையில வைத்துக் கொள்ளும் தகப்பனே. Everything is surrendered into your mighty hands Lord. யாருக்கெல்லாம் தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, இந்த நேரத்துல வெற்றி நீங்க தருவீராக தகப்பனே. Because you are the Jesus Lord. You are the living God. You are a victorious mighty miraculous in all the life Lord Jesus. அவங்க நிறைய எழுந்து கொண்டிருக்கலாம் தகப்பனே, ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு வெற்றியாக அவங்க வருவாங்க இயேசுப்பா. We have hope and trust on you Lord Jesus. Really you will change all the things into possible Lord. Yes Lord. இந்த நம்பிக்கையோடு தகப்பனே இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க முடிக்கிறோம் ஆண்டவரே. I surrender everything into your mighty hands. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே மே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாரும் இறை உணவுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம் உள்ளத்துல யாருடைய வார்த்தைகள் நிலைத்து இருக்குதோ இல்லையோ, ஆனால் உன்னதமான வெளியேறப்பெற்ற வார்த்தை எதற்கு மீறில்லாத
ஈடு அதை சொல்லவே முடியாத ஒரு உன்னதமான வார்த்தை, இயேசுவுடைய இறை வார்த்தை. அந்த வார்த்தை நம் உள்ளத்துல விதைக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் உள்ளத்தை அர்ப்பணிக்க வேண்டும். நம் சிந்தனை சொல்லி யாவற்றையும் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையால நம்மை பலப்படுத்த அவர் ஆவலோடு காத்து இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் கண்களை மூடி இன்னைக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new and fresh morning that you have given into our hands. Yes, Lord Jesus. As we are starting this day with your presence, Lord Master, and as we have come here today to receive your word, Lord Jesus. Yes, Father. Let all the word or each and every letter that we are going to hear, Father. let it be like honey, Lord Jesus. Amen. And as we are tasting the word, Lord, Hallelujah. let it be a medicine to each and every one. Yes, Lord Jesus. Father God, let Jesus. it go and heal each and every Heal part of the every body, Lord person, Jesus. Lord. We Amen. pray that your word may be to the ones especially who are hurted, Lord Jesus. Yes, Father. Let it be a blessing to them, Lord Jesus. Yes, Lord You give them strength and to You come give over them back, strength. Lord Jesus. Amen. As you are the strength, Lord Jesus. Amen. And we love you, Lord Father. Yes, you Father. Be with us for each and every Be with moment, us, Lord Lord Jesus. Jesus. We place into your hands the word that we are going to receive today, Lord. today. And we Amen. place into your hands the messenger, Lord Jesus. Amen. As he's going to work on behalf of you, Lord Yes, Jesus. Father. We praise and glorify your holy name, Lord Yes, Master. Let your word be penetrate into deep in each one of Every our hearts, Lord Yes, Jesus. God. And the word that we are going to receive today, Lord, Yes, let Father. it be a change in our lives as Yes, we make changes Lord. in others' life, Lord Amen. Jesus. Amen. Help us to be a change in this world, Lord Jesus. Amen. I ask this prayer in the name of Jesus. Amen. 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 Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் நேர பெற்ற வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். Praise the Lord. இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இன்று வாழ்த்துகின்றோம். இன்று மிக சிறப்பான நாள். என்ன நாள் என்று பார்க்கும்போது, கிறிஸ்தவர்கள் தங்களையே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாக்குகளை இறைவன் அளிக்கின்றார். எதிர்ப்புகள் பல வகையாக நம்மை எதிர்க்கலாம், பல விதங்களிலே நம்மை எதிர்க்கலாம், நாம் எதிர்பார்க்காத விதங்களிலே எதிர்க்கலாம், நம்மை தெரிந்தவர்களே கூட நம்மை எதிர்க்கலாம். ஆனால் இன்று ஆண்டவருடைய வாக்குகள் எந்த அளவுக்கு நம்மை திடப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது, விழுந்து கிடக்கிற நாம் மீண்டும் எழுந்து ஒரு நல்ல பயணத்தை தொடங்குகிற வாக்காய் இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. ஆகவே விழிப்புடன் கேட்போம், விழிப்படைவோம், விழிப்புடன் பயணம் செய்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய வாக்குகள் எங்கள் வாழ்க்கைக்கு விலையேற பெற்றதாகவும் வலுவூட்டுகிறதாகவும் இருக்கின்றன. இன்று நாங்கள் உண்ண போகின்ற இந்த உணவு, இந்த காலை நேரத்தில் அது எங்களுக்கு பலனையும் ஆசிரியையும் நிறைவாய் தருவதாக. என்னோடு பார்க்கிற உள்ளங்கள் சோர்ந்து போயிருந்தால் இப்போது தேற்றுவீராக. உன்னத ஆவியானவர் இறங்கி வரட்டும். இந்த பிள்ளைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போய் வேதனையோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, பலவிதமான எதிர்ப்புகளின் சக்தியால் தாக்கப்பட்டு குற்றீராக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, இன்று நோயினாலும் பிசாசு பிடியினாலும் சிக்கி வைரிகளினால் தொடப்பட்டு விழுந்து கிடக்கிற உமது பிள்ளைகளை இந்த நிமிடத்துல தட்டி எழுப்பீராக. இதை பார்க்கிற கேட்கிற அனைவரும் திடனடைவர்களாக. பிசாசின் தீய சக்திகள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றே உமது பிள்ளைகளை சூழ்ந்து காத்துக் கொள்ளட்டும். இறைவனீர் பாதுகாத்துக் கொள்ளுமாறு இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். அடியினை மறைத்து நீர் ஒருவரே வெளிப்படுவீராக. உன்னத ஆவியானவரே, நீர் கடந்து வந்து உமது வாக்குகளை உமது பிள்ளைகளுக்கு வழங்குவீராக. நீரே அடியினை மறைத்து வெளிப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரோடு தூய ஆவியின் உதவியோடு உடைய வாக்குகளை தியானிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றோம். இன்று
மிக சிறப்பான செய்தி என்ன என்று பார்க்கும்போது, இயேசுவையே தொலைப்பதற்கு ஏரோது தீர்மானித்தான் என்ற ஒரு செய்தி பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள். இதான் இந்த நற்செய்தியின் ஆரம்பம். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 நாம் வாசிக்கின்றோம். இந்த வாக்குகள் தொடங்கும் போது எப்படி தொடங்குது பாருங்க. 31 35 வரைக்கும் 5 வசனம் தான். எப்படி ஆரம்பிக்கிறது? அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து நீர் போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்லும்படி எண்ணியிருக்கின்றான் என்று கூறினார்கள். உம்மை கொல்லும்படி எண்ணியிருக்கின்றான். இன்றைக்கு நம்மையும் பாருங்க, நம்மை கொல்லுவதற்கு வருகிறார்கள் என்றால் நமக்கு என்ன தோணும்? ஐயோ, என்ன செய்வது தெரியலையே, எங்க ஒளிந்து கொள்ளலாம், எங்கேயாவது போயிடலாமா என்றெல்லாம் நமக்கு தோணும். எதிரிகளை கண்டாலே பயந்து வழி விலகி சென்று விடுவோம். இன்று ஆண்டவருக்கு அதே ஒரு நிலை ஏற்பட்டது, அதே நிலை உண்டானது. இஸ்ராயல் மத்தியிலே ஆண்டவரை கொல்லுவதற்கான சமயம் தீர்மானிக்கப்பட்டது என்ற செய்தி பரிசேயர் சிலர் அவரிடத்தில் வந்து சொல்றாங்க. இந்த பரிசேயர்ல பாருங்க, எப்பவுமே பரிசேயரும் சதுசேயரும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர்களாகவே அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அதிலும் சில பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவுக்கு தூதுவாக ஏரோது உம்மை கொல்லும்படி தீர்மானித்திருக்கிறான் என்ற செய்தி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் பதில் என்ன கொடுக்கின்றார்? இன்று நாம் அனைவருமே அதை உள்ளே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்மை எதிர்க்கிறவர்கள் ஒருவரும் இந்த உலகில் கிடையாது. சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆன்மாவையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவருக்கே பயப்படணும். அந்த அதிகாரம் நம் உன்னத கடவுள் ஒருவரிடத்திலே இருக்கின்றது. இதுதான் யோபு இடத்திலே பசாசு சோதனைக்காக மாற்றும் போது பசாசுக்கு கடவுள் சொன்னார், அவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம், ஆன்மாவை எடுக்கிற திறன் உனக்கு கிடையாது என்று சொல்லிட்டார். அவன் உடலுக்கு எது வேணாலும் அனுமதி, ஆனா ஆன்மா எடுக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. நன்றி மக்களே, நம்முடைய ஆன்மாவை உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அதிகாரம் கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. அதாவது உடலில் இருந்து ஆன்மா எடுக்கப்பட்டால் மரணம் என்று சொல்லுகிறோம். அந்த மரண நாளை நியமிப்பதே கடவுள் தான். அவர் சொன்னால் தான் நாம் மரிப்போம். அவர் சொல்லவில்லை என்றால் இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். ஏனெனில் நம் உடலில் இருக்கிற ஆன்மா எடுக்கிற திறன் அவர் ஒருவருக்கே இருக்கின்றன. காலங்கள் குறித்து வைத்திருக்கின்றார். இத்தனை காலங்கள் பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று. நன்றி மக்களே, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு மிக அருமையான பதில் உரைக்கிறார் பாருங்க. 32வது வாக்கியம். அதற்கு ஆண்டவர் கூறியது, இன்னும் நாளையும், பாருங்க, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீ போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்று சொன்னார். நன்றி மக்களே, ஏரோதை இஸ்ராயல் மக்கள் அரசனாக நினைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? அரசனாக நினைக்காம நரி என்று சொல்லுகிறார். நரி என்ற வாக்கு ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? நரி, குள்ள நரி என்று சொல்லுவாங்க. இந்த நரியுடைய வாழ்க்கை எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்போதுமே யாரு ரொம்ப பலகீனமா இருக்காங்களோ அவங்கள தேடி அடிச்சு சாப்பிட்டுடாது. அதை விட பலகீனமா இருக்கிறவங்களை பார்க்கும், அதை விட பலமா இருக்கிறவங்கள அது பார்க்காது. இதான் குள்ள நரியுடைய தந்திரம். இந்த குள்ள நரி தந்திரம் என்ன பண்ணனா, அதோட கீழே பலகீனமா இருக்கிறவங்கள சாப்பிட்டுடும், போய் அடிக்கும், அதுங்களோடு போராடும். இது போலதான் இன்னைக்கு எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு குள்ள நரி என்று சொல்லுகிறார். நண்பரி மக்களே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசுவை எதிர்க்கிற எல்லாருக்குமே இதே பெயர் தான். எப்படி இயேசுவை நாம் எதிர்க்கின்றோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத செயல்களை செய்யும் போது, அவர் வார்த்தைக்கு விரோதமாக வாழும் போது, அவர் வார்த்தை நமக்கு ஒன்று சொல்லியிருக்கும், நாம் வேறொன்று செய்வோம். அன்று ஏறுவது நேரடியாக தாக்கினால்
நாம் அனைவரும் மறைமுகமாக தாக்குகின்றோம். இயேசுவை நேசிக்கிறது போல வெளிப்படுத்துவதும் அவர் வார்த்தைக்கு எதிர்ப்புறமாக சேவை செய்வதும் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் என்று சொல்லுகிறார், மாற்றிக்கொள்ள வேண்டும். குள்ள நரிகளாக மற்றவர்களை குறித்தே பேசிக்கொண்டு குள்ள நரிகளாக எவருக்கு விரோதமா செயலாற்றலாமா என்று குறுன்னு குற்ற நெஞ்ச வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் வாழவே கூடாது. கிறிஸ்தவர்களின் அழைப்பே வேற. கிறிஸ்தவர்களின் அழைப்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது மட்டும்தான். அவர்களை குறித்து இவர்களை குறித்து அவங்ககிட்ட சொல்லி இவங்கிட்ட சொல்லி வேலை செய்கிற அந்த ஒரு போஸ்ட்மேன் வேலை நமக்கு கிடையாது. நமக்கெல்லாம் ஒரே பணிதான். இறைவன் சொல்லுவார், மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம் இறைவனை கேட்க வேண்டும், கொடுக்கிறதை பெற்றுத்தர வேண்டும். இந்த ஒரு திருத்துது பணியை செய்யதான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆக இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் இதற்கெல்லாம் பயந்து ஓட மாட்டேன். அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லு, இன்னும் 3 நாள் நான் இங்கத்தான் இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன். பேய்களையும் நோய்களையும் குணமாக்கி கொண்டிருப்பேன். இந்த பேய்களையும் நோய்களையும் குணமாக்கும் போது யாராவது கிட்ட வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. பேய் ஓடுதுன்னு சொன்னாலே 8 அடி தூரத்துல போய் நின்றுப்பாங்க. ஏனெனில் பசாச கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அவங்க ஆடுற அந்த ஆட்டத்தை பார்த்தாலே பயந்து போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க. கண்ணிலேயே பார்த்திருக்க மாட்டாங்க. பசாசு பிடிச்சவங்க ஜெபம் பண்ணும்போது பாருங்க ஆடுவாங்க, அப்படி ஆடுவாங்க. ஆடும்போது அங்கிருந்து தூரம் ஓடி போயிடுவாங்க. என்ன நம்ம மேல வந்துருமா? அது இன்னும் அவங்க மேல தான் இருக்கும். அது நண்பரி மக்களே, நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இதே போல்தான் ஒரு முறை எங்க ரெனுவல் சென்டரில் ஒருவருக்கு பேய் பிடித்திருந்தது. ஜெபிக்கும் போது அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தது. சில நேரங்கள்ல பாருங்க எல்லாரும் போய் தூரமா நின்று இருந்தாங்க. சேர்ந்து ஜெபிங்கன்னா கூட ஜெபித்துல பயம். காரணம் என்ன? வளர்ச்சி இல்லாத ஒரு நம்பிக்கை. இயேசு என்ற பெயர் இருக்கிறது, ஆனா இயேசுவின் குணாதிசயங்களை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை. நண்பர்களே மக்களே, இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை அழைக்கின்றார். எதற்காக நம்மை அழைக்கின்றார்? எதற்காக? பிணிகளையும் பேய்களையும் விரட்டி அடிப்பதற்காக. பிணிகளை போக்கவும் பேய்களை விரட்டவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு தைரியமா சொல்லி அனுப்புறார். போய் சொல்லுங்க, இன்று நாளை மறுநாள் 3 நாள் என் பணி இங்கு நிறைவு பெறும், அது வரைக்கும் நான் இங்கத்தான் இருப்பேன். பிரைஸ் அல்லேலூயா. காரணம் என்ன? உண்மையா இருக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டார்கள். உண்மை இல்லாதவங்க, நன்மை செய்யலாதவங்க கொஞ்சம் பிரச்சனைனா கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துல பிசாசு பயத்தை வச்சிருக்கோம். அப்படியே பயப்படணும். நான் எதிர்க்கிறத பார்த்து பயப்படணும். நண்பர்களே மக்களே, பல நேரங்களில் நாம் கூட இப்படி பல விஷயங்களுக்கு பயந்திருப்போம். இன்னைக்கு நினைவு கூறுங்க, இந்த நாளிலிருந்து பயப்படுகிற ஆவி நமக்கு கொடுக்கவில்லை. வலுவூட்டும் ஆவி, பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே செயலாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மை தேற்றுபடி இன்று நற்செய்தி அமைந்திருக்கின்றன. ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, 3 நாள் நான் இங்கு இறைப்பணி நிறைவு பெற வேண்டும். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து பார்க்க கூட இயலாது. பாருங்க, இறைவாக்கினர், இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய மக்கள் அனாதைகளாக இருக்க ஆண்டவர் விட மாட்டார். அனாதை பிணங்களாக இல்ல. இன்னைக்கு கொரோனா நோயில பாருங்க, நிறைய அனாதை பிணங்களை பார்த்திருக்கலாம். பெற்றோர்கள் பார்க்க முடியாது, உடன்பிறப்புகள் பார்க்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஈன சடங்குகள் கூட செய்ய முடியாது. அவை எல்லாம் அப்படியே தூக்கி வீசப்பட்டது, அனாதை பிணங்களாக. காரணம் என்ன? கொல்லுகிற நோய், தொற்று நோயும் கொல்லுகிற நோயும் சூழ்ந்து கொண்டதினால் பார்க்கவும் கூடாது, அருகில் இருக்கவும் கூடாது, அனாதைகளாக. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தன்னுடைய சொந்த நாட்டிலே தன் சொந்த மக்களுக்கு உரிமை உண்டு.
அவர் ஊருக்கு வெளியே அல்ல, ஊருக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பொருள் என்ன? மக்களோடு மக்களாக எது வந்தாலும் எதிர்த்து நின்று பலமாக செயல்படுகிற குணத்தை குறிக்கின்றன. எதை குறித்தும் கலங்காமல் வீரநடை போடுகிற மக்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே. இறைவாக்கினரை கொல்லும் நகரேனா என்ன அர்த்தம்? எத்தனையோ இறைவாக்கு சொல்லி கூட அந்த வாக்க கேட்டு நடக்காம தாங்க விரும்புகிறது தான் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் அமைந்து இருக்கிறது. தினந்தோறும் ஆண்டவர் பேசுறாரு. வாக்குகளை கேட்கும் போது அவ்வளவு ஆர்வமாய் உள்ளம் பலமாய் இருக்கும். ஆனா நடைமுறை பின்னிட்டு பாருங்க, அந்த வாக்கை நாம் நிறைவேற்றாமல் தான் இருப்போம். அப்படி என்றால் பொருள் இறை வாக்கை கொள்ளுவது என்ற வார்த்தையின் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவது, எதிர்ப்புறமாய் செயல்படுவது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை மறந்துவிட்டு நாம நினைக்கிறது செய்கிறதிலே குறியாய் இருப்பது. இந்த செயல்பாடு இருக்கிற அனைவரும் இறைவாக்கை கொள்ளுகிறார்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்தாயோ? கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் மக்களை அரவணைத்துக் கொள்வது போல ரக்கைக்குள் கூட்டி சேர்த்து நானும் என் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள்ள கூட்டி சேர்க்கிறது போல நானும் எத்தனையோ தடவை என் ஜனங்களை நான் அரவணைத்தேன். எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கோ விருப்பமே இல்லை. ஆமா, எத்தனையோ தடவை ஆண்டவரோடு பேசுறார். அந்த வாக்கும் மனசிலே நிற்கவில்லையே. மீண்டும் மீண்டும் மனிதன் நீங்க நினைக்கிறது தானே செய்ய விரும்புறீங்க. ஆக இந்த வாக்கு அன்றுக்குரியது மட்டும் கிடையாது, இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்கிறோமே தவிர, ஆனால் கிறிஸ்துவின் வாக்குகள் மனதிலே நிலை நிற்காமல் இருக்கிறது. வாழ்க்கையில் இல்லை, சாட்சியம் இல்லை. நாம் கேட்டு கேட்டு மந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கின்றோம். சத்தம் மட்டும் காதில் போகிறது, வாக்கு உள்ளே போய் நின்று வேலை செய்யாமல் இருக்கின்றன. ஏனெனில் கல்லான மனதுகள் இறை வாக்கை உள்ள வைத்துக் கொள்ளாம, அந்த வாக்கை நினைவு கொள்ளாம, பல விஷயங்களை ஞாபகத்தில் வச்சிருக்க இந்த சிந்தனை கடவுளின் வாக்கை வைத்துக் கொள்ள மறுத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் ஆண்டவர் அடையாளமாக பேசுகின்றார். இறைவாக்கினரை கொள்ளுகிறீர்கள். எத்தனையோ முறை நான் உங்களை அரவணைக்க எத்தனையோ முறை பேசினேன், ஆனா நீங்க இன்னும் என்னுடைய அரவணைப்புக்கு வராமலே இருக்கிறீங்க. ஏனெனில் உங்கள் ஆசைகள், உங்கள் விருப்பங்கள் இடைஞ்சலாய் இருக்கிறது. நீங்க நினைக்கிறது தான் செய்யணும் நினைக்கிறீங்களே தவிர, என் ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. இவை அனைத்துமே ஆண்டவரின் அரவணைப்பில் இல்லை என்பதை இன்று குறிப்பிடுகின்றார். ஆகவே வாக்கு சொல்லுகிறது, இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். இறை இல்லம் என்பது பொருள் என்ன? கடவுளுக்காய் கட்டப்பட்ட ஆலயங்கள், கடவுளுக்காக என்று அர்ப்பணிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்கு இயேசுவே தலைவர் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த வீட்டின் தலைவர் இயேசு. அங்க போர்டு தான் இருக்க, வீட்டின் தலைவர் இயேசு. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரும் தலைவரா இருப்பாங்க. பெயருக்கு தான் திருச்சபையா இருக்கும். திருச்சபை நடத்துகிற இயேசு காணப்பட மாட்டார். சுயாசைகளும் சுய விருப்பங்களும் சுய திட்டங்களும் தான் அங்கு செயலாற்றி கொண்டிருக்கும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட ஆண்டவரை கேட்டு செய்யும் போதுதான் நீங்க அவர் ஆளுகையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களோடு பேசும்போது கூட ஆண்டவரை நான் பேசட்டுமா என்று தன் உள்ளத்திலே பேசிக்கொண்டு பேசுகிற அந்த அனுபவம் இருந்தா தான் நீங்க ஆண்டவரின் ஆளுகையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் சுயநலமா செயல் புரிந்து விட்டு அவர் பெயரை பயன்படுத்துவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் அல்ல. இதுதான் இன்றைக்கு குறிப்பிடுகிறார். இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். இன்றைக்கு பல மாதங்களாக ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தது பத்தியா? கைவிடப்பட்டது. உள்ளே வந்தால் தொற்று நோய் தொற்றிக்கொள்ளும், மூடிவிடு.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கூட பார்க்க முடியாத அளவுக்கு மூடிடு. கதவு மூடிடு. உள்ளவே யாரும் வரவே கூடாது. இறை இல்லம் கைவிடப்பட்டன. நண்பர்களே மக்களே, என்னில் மனிதனுடைய தீச்செயல்கள் பெருகிவிட்டன. எந்த மனிதனும் தான் செய்வது நல்லதா கெட்டதா என்று யோசிக்காம சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் தன் வாழ்க்கையை பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வாகனத்திற்கு பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது முட்டி மோதி உடைஞ்சாதான் வேற வழி இல்லை. இது போலதான் வாழ்க்கை இன்றைக்கு அமைந்து விட்டது. எவரையும் திருத்த முடியாமல் ஓடிக்கிட்டே இரு. ஆக்சிடென்ட் ஏற்படும். அப்பதான் பெட்டில் இருக்கும்போது கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் உனக்கு நேரம் இருந்தா கூட கடவுள் வாக்கை படிக்க மாட்டாய், கடவுள் வாக்கை தியானிக்க மாட்டாய், அதன்படி வாழ வேண்டும் என்று ஒரு அரை மணி நேரம் கூட செலவழிக்க மாட்டாய். இந்த அரை மணி நேரம் கூட செலவழிக்காதவங்களுக்கு பெட் ரிட்டர்ன், பெட்டில படுத்துக்கிட்டு இயேசுவே 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ 1000 முறை சொன்னா கூட உனக்கு ஆண்டவர் வெளிப்பட கொஞ்ச நாள் தாமதிப்பார். ஏன்னா எவ்வளோ வருஷம் அவர் காத்திருந்தார். அந்த நேரத்தெல்லாம் விட்டு இல்ல. இப்ப பிரேக் இல்லாத வண்டி போல ஓடின்னு இருக்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, மனமாற்றம் நாம் அடைய வேண்டும். ஏனெனில் குள்ள நரிக்கு சமமாக செயல் புரியாமல் இறைவாக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே கிறிஸ்துவுக்காக செயல் புரிகிற அநேகர் எழும்ப வேண்டும். கிறிஸ்துவின் வாக்குகளை, நற்செய்திகளை தியானிக்க வேண்டும். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவர் எதற்காக பூமியிலே வந்து என்ன செய்தார், அவர் செய்த செயல் என்ன, 4 நற்செய்திகளையும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் படிக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவரின் திட்டத்தை அறிந்து கொள்ள. சும்மா கதை புக்கு மாதிரி படிச்சா புரியாது உனக்கு, மண்டையில அது ஏறாது. தப்பான விளக்கங்களை கொடுத்து விடும். ஜெபத்தோடு, உபவாசத்தோடு, தூய ஆவியின் அனுபவத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு படிச்சு பார். அப்பதான் உள்ள இருக்கிற ரகசியம் உனக்கு தெரியும். எல்லா புக்கு படிக்கிற மாதிரி இதுவும் ஒண்ணு படிச்சுக்கன்னு சொன்னா உன் சிந்தனை என்ன விளக்கம் கொடுக்குதோ அதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு மனிதன் கூட மாற்றம் பெற முடியாது. குடிகாரன் குடிகாரனாவே இருப்பான், சண்டைக்காரி சண்டைக்காரியா இருப்பீங்க, பொய் பேசுறது பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கோபப்படுகிறவங்க கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாற்றுதலும் இருக்காது. தீமை செய்கிறவர் செய்து கொண்டே இருப்பாங்க. இந்த காதுல வாங்கி இங்க விட்ட மாதிரி போயின்னே இருக்கும். ஏனெனில் உணர்வற்ற ஒரு வாழ்க்கை, உணர்வு பூர்வமாய் அனுபவித்து பேசுகிற செயல் குறைந்து விட்டது. வாக்கை உண்டு பேசுவது வேற, வாக்கை உண்ணாமலே இமேஜினேஷன் பண்ணி பேசுவது வேற. தாவீது கூறுகின்றார் பாருங்க, "Oh taste and see that the Lord is good." அவரை ருசிப்பாருங்கள், அவரை ருசிப்பாருங்கள், அப்போதுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். நண்பரே மக்களே, இந்த வாக்கை தியானிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய 5 புலன்களும் அடங்கி இருக்க வேண்டும். உன் சிந்தனை சிதறாமல், உன் எண்ணங்கள் கட்டுப்பட்டு ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு உள் உணர்வு உனக்கு இருக்கணும். அப்போதுதான் இந்த வாக்கின் உள் ரகசியங்களை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, இல்லைஎன்றால் ஒரு கதை புக்கு மாதிரி தான் கதையை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னார்? பிதாவாகி இறைவன் எதற்கு அவரை அனுப்பினார்? ஏன் இன்றைக்கு தூய ஆவி அனுப்பப்பட்டிருக்கின்றார்? 3 செயலும் ஒன்று. என்ன? கடவுளின் வாக்கை மனித உள்ளத்திலே நிலைநாட்டுவது மட்டும்தான். இதை உணர்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேசுவார்கள். உணராதவர்கள் கட்டுக்கதைகளையும் சூம்பேறி கதைகளையும் கொள்ளநெறி கதைகளையும் வகுத்துக் கொண்டு காலத்தை கெடுத்துவார்கள். இன்று ஆண்டவர் அதை உணர்த்துகின்றார். இன்னும் 3 நாள் இங்கு பணி இருக்கின்றன. நான் இங்கத்தான் இருக்க 3 நாட்கள். போய் சொல், இறைப்பணி ஆற்றுவது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. இறைவாக்கினர்களை கொல்லுவது, போய் செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த கொள்ளுதலுக்கெல்லாம் பயப்படுகிறவன் நான் அல்ல.
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழும்போது எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். ஏனெனில் அந்த கிறிஸ்து எவரை குறித்தும் கவலைப்படாம வாழ்கின்றவர். என் அன்பு மக்களே, நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரலாம், நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் எதிர்க்கலாம், பிரச்சனை எதிர்க்கலாம், போராட்டம் எதிர்க்கலாம், கொள்ளை நோய்கள் தாக்கலாம். அவை எதிர்க்கிற மன தைரியம் உள்ளிருந்தாலே அது சில நிமிடங்களிலேயே விலகி ஓடி போய்விடும். நன்றி மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சக்தி வச்சிருக்கிறார்? நோய்களை, பிணிகளை, பேய்களை விரட்டுகிற சக்தி. அது உன்னை அணுகாது, அணுகி இருக்கிறவர்களை விரட்டும். இந்த திறன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ஞானஸ்நானம் பெற்ற அனைவருக்குமே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் பயன்படுத்த முடியவில்லை? காரணம், நம்ம சொந்த ஆசைக்கு இணங்கி கொண்டிருக்கிறோம். கேட்கிற நேரம்தான், முடிந்த பிறகு அதை மூடி வைத்தோம் என்றால் பல விஷயங்களில் ஈடுபாடு வைத்து விடுகிறோம். ஆனால் தாவீது 2 நாளைக்கு முன்னாலே சொன்னாரு பாருங்க, திருப்பாடல் 1ல, இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பேறு பெற்றவன். அந்த வாக்கை உடன் வைத்துக் கொண்டு வேலை செய்கிற இடத்துல, வீட்டில, வெளியில, நண்பர்கள் மத்தியில அந்த வாக்கை வைத்துக் கொண்டு பேசுகிறவன் பேறு பெற்றவன். அவன் செல்லும் இடமெல்லாம் செழுமைதான். அவன் எங்கு சென்றாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செழுமை தான். நீர் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல பச்சிலமாக செழுமையாக இருப்பார். அப்படின்னா செழுமை என்ன? பணம், அந்தஸ்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, மன அமைதி, மகிழ்ச்சி எப்பவுமே உள்ளத்துல நிறைய இருக்கும். அது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அமைதியும் மகிழ்ச்சியும் எங்க இருக்கிறதோ அங்கு பணம் இருக்காது, புகழ் இருக்காது. ஏனெனில் இதற்கும் அதற்கும் ஒத்து வராது. கடவுள் இருக்கும் இடத்திலே, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் இடத்திலேயே யார் தேடி வந்தாலும் விடுதலை பெற்று செல்வார்கள். கடவுள் இல்லாத இடத்துல பணங்களும் பதவிகளும் அதிகாரங்களும் நிறைந்திருக்கும். ஆகவே நண்பரி மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதீர்கள். என்னையும் துன்புறுத்தவர்கள் உங்களையும் பல விதங்களை துன்புறுத்துவாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த அதே பிசாசு தான் இன்னைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. பிசாசி நோக்கமே கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும். ஏன்? இந்த கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா விடுதலை, கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா நோய் குணமாகும், கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா அநேக நன்மைகள் நடக்கும், கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் பல அற்புதங்கள் நடக்கும், கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் பல விடுதலை ஆரம்பிக்கும். அந்த ஜெபம் நீ செய்யவே கூடாதுன்னு பிசாசு பல இடைஞ்சல்களை கொண்டு வரும். நாம் எதிர்க்க வேண்டும். ஜெபிக்கிற நேரத்தை நியமித்து ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்று முதல் வாசகத்திலே பவுலடிகளார் மிக அருமையாக உரைக்கின்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். எபேசியன் chapter 6 verses 10 to 20, 10 வசனங்க. என்ன சொல்றார் பாருங்க. இறுதியாக நீங்க ஆண்டவரோடு இணைந்து, நாம கனவு காணலாம், நான் இயேசுவோடு இருக்கேன்னு, நல்லதுதான். ஆனா இயேசுவோடு இருந்தா நம்ம செயல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை நம்புறாங்க, உண்மைதான், இல்லன்னு இல்ல. ஆகவேதான் ஆலயத்துக்கு போறாங்க, ஆகவேதான் ஜெபம் பண்றாங்க, ஆகவேதான் நேரம் கிடைக்கும் பயில் படிக்கிறாங்க. இது மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதுக்கு மேல இன்னும் இருக்குது. ஆக இன்னைக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, இறுதியாக நீங்க ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையினாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுங்கள். இல்லையா? அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா மருத்துவரை போய் சந்திக்கும் போது என்ன சொல்வாரு? பாடி ரொம்ப வீக்கா இருக்குது, அதனால நீங்க விட்டமின் சி எடுத்துக்கங்க, விட்டமின் டி எடுத்துக்கங்க, எல்லா விட்டமினும் சாப்பிடுங்க, குறைவா இருக்குது. குறிப்பா இந்த கொள்ளுகிற சக்தியை எதிர்க்கிற விட்டமின் சி பாடியில ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால தான் நோய் உன்னை கொள்ளுது அப்படின்லாம் டாக்டர் செய்வார். ஆனா கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசு உங்களோடு இணைந்திருந்தால் நீங்க வலுவூட்டம் பெறுவீர்கள். You are strengthened and strong.
கொள்ளை நோயை பார்த்து பயப்படுகிற பயம் உனக்கு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பெரியவங்க இருந்து சிறிய வரைக்கும் கை கொடுக்க கூட பயப்படுவாங்க. கை கொடுத்தா எங்க நோய் வந்துடுமோ, நோய் மேல இருக்கிற பயம் இயேசு சாமி மேல இல்லாம போயிடுச்சு பாரு. நீங்க பால் என்ன சொல்றாரு, அனுபவத்துல சொல்றாரு, தன்னுடைய அனுபவம் பேசிட்டு பாருங்க. இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்க. என்னை வலுவூட்டினவர் உங்களையும் வலுவூட்டுவார். வலு என்றால் பொருள் என்ன? ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த், த பவர், எதிர்க்கிற திறன் கொண்ட ஒரு எண்ணம், விறுவிறுப்பான எண்ணம், சோகத்திற்கும் அநேக தீமைக்கு மடிமை இல்லாத ஒரு எண்ணம். என் அன்பு மக்களே, எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளுங்க, அப்போது வலுவூட்டம் பெறுவீர்கள். அந்த வலுவூட்டம் எப்படியா இருக்கும்? ஆற்றலாலும். ஆற்றல்னா என்ன? எப்பவுமே தைரியமா எந்த இடத்துல நிக்கிற ஒரு அதிகாரம். ஆற்றலாலும், வலிமையினால். வலிமைனா ஸ்ட்ராங், நோ வீக்னஸ். இன்னைக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்களா? பூஸ்ட் சாப்பிடுங்க. எந்த பூஸ்ட்? டிவில சொல்றோம் அந்த பூஸ்ட் இல்ல, இல்லையா? உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குது, மென்ஸ் ஹார்லிக்ஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டு ஹார்லிக்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இடுப்பு நோய் வந்துச்சு, அதுக்குன்னு ஒரு ஹார்லிக்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி உடனுக்கு நல்லா ஓடணும் ஒரு ஹார்லிக்ஸ் இருக்குது, நல்லா ஹைட் ஆகணும் ஒரு ஹார்லிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், what is secret of my energy? The word of God is secret of my energy. பால் சொல்றாரு பாருங்க, இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்க, நீங்க ஆற்றலும் வல்லமையும் வலுவூட்டம் பெறுவீர்கள். Your strength will going on increase. Praise the Lord. Hallelujah. ஏனெனில் அனுபவம் பெற்றவர் பவுலடிகளார் கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே அனுபவிக்கின்றார். He feels when Jesus is inside. இயேசு உள்ள இருக்கிறத அவர் ஃபீல் பண்றார் நல்லா. அந்த அனுபவம் தான் சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்க. அப்போது நீங்க வலிமையினாலும் ஆற்றலினாலும் எதை கண்டும் சாதிக்கிற குணத்தோடு பயணம் செய்வீங்க. ஏனெனில் உள்ளே இணைந்திருக்கிறவர் சாதிக்கின்றவர், முடியாது என்று விலகி போகிறவர் கிடையாது. கிறிஸ்தவங்க எந்த காரியத்தையும் முடியாதுன்னு பின் வாங்குறவங்க இருந்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. எல்லாவற்றையும் சாதிக்கிற குணம் கொண்டவர்கள். ஆண்டவருக்கு சொன்ன போது கூட பாருங்க, நான் 3 நாள் இங்கத்தான் இருப்பேன், பொய் சொல்குள்ள நதிக்குன்னு சொல்றார். ஏன்? வலுவூட்டுகிற ஆண்டவர். எதை கொண்டும் பயப்படாம வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே பால் சொல்லுகிறார் பாருங்க, கிறிஸ்துவோடு இணைஞ்சாதான் இது உனக்கு கிடைக்கும். இணைஞ்ச மாதிரி நடிக்காதீங்க, இணைந்து கொள்ளுங்க. அப்போது என்ன நடக்கும் பாருங்க, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. அழகையின் ஏமாற்று வழிகள், பல வழிகள் வரும். பணம் பல வழிகளிலே சம்பாதிக்கலாம், ஒரு வழியில மட்டுமல்ல, நிறைய வழி இருக்கிறது. நிறைய வழியில சம்பாதிச்சு மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, கொரோனா வந்து கூட திருந்தாத பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தன்னிடத்தில் இருக்கிறத கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார். பணக்காரன் தன் கீழ் இருக்கிறவர்கள் வேதனைப்படுவார்களே என்று நினைத்து அவன் உதவினால் அவனுக்கு மீட்பு. ஆனால் இன்னைக்கு என்ன பாருங்க, அந்த பேரை சொல்லியே சம்பாதிக்கிற கூட்டம் இன்னைக்கு பெருகிவிட்ட. கொள்ளுகிற நோய் பெயரை சொல்லி சம்பாதிக்கிற கூட்டம் பெருகிச்சு. சம்பாதிச்சு எங்க வைக்க போறீங்க? அதை யார் சாப்பிட போறாங்க? கடந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு பணக்காரனுக்கு சொன்னார் பாருங்க, ஓ ஆன்மாவே மகிழ்ச்சியாயிரு, பல ஆண்டுக்கு நீ சுகமாயிரு, ஏனெனில் அவ்வளவு நான் சேர்த்து வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு நீ செத்து போயிடுவ, நாளைக்கு இந்த சொத்து யாருக்கு சொந்தமாகும்? அவன் அடிச்சு பிடிச்சு பிடுங்கிக்குவான், நிறைய பேர் திருடின்னு போயிடுவான். நீங்க பணக்காரங்க செத்த வாழ்க்கையை பாருங்க,
பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாம் செத்துட்டாங்களே, அவங்க சொத்துக்கள் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், டிவியில பார்த்த இல்ல. நண்பரி மக்களே, உள்ளம் ஆண்டவரால் இணைந்திருக்கணும். அப்போது நீயும் வாழ்வாய், உனக்கு கீழே இருக்கிறவர்களை வாழ வைப்பாய். இதான் ஆண்டவர் சொல்கிறார். பசாசின் ஏமாற்று வழிகளை கண்டறியணும். நல்ல வகையில சம்பாதிக்கிறது நம்ம கையில நிக்காது. தீய வழியில சம்பாதிக்கிறது, பாவத்தை சம்பாதிக்கிறது போல பசாசு கூடவே இருக்கும். ஆகவேதான் பல பாவங்கள் உள்ளே பெருகுகிறது. குடிக்காதவங்க குடிக்க ஆரம்பிக்கிறான். நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் இல்ல, தீய வாழ்க்கை வாழாதவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பணம் இருக்குது இல்ல, செலவழிக்கணுமே. என் அன்பு கிறிஸ்தவர்களே, அன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உள்ளத்துல வச்சு நன்றி சொல்லி இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வழி என்ன என்ற சிந்தனைகளை பயணம் செய்யுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே பால் சொல்லுகிறார் பாருங்க, பசாசின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். படைக்கலன்கள் என்றால் என்ன? பாதுகாப்பு. கடவுள் உன்னை பாதுகாக்க காத்திருக்கின்றார். ஒரு படை வீரனாக செல்லுகிறாய் என்றால், ஒரு மிலிட்டரி படையில போறேன்னு வச்சுக்க, அதுக்கான உடைகளையும் தேவையான பொருட்களையும் கையில கொடுப்பாங்க. ஒரு போலீஸ்ல சேரன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் உடைகளும் அதற்கு தேவையானதையும் கொடுப்பாங்க. அதை பார்த்தால பயப்படுவாங்க. அந்தந்த துறைக்கு தேவையான அந்தந்த துறையின் உடைகள் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? தன்னையும் காத்து மக்களையும் காக்க வேண்டும். அதற்குதான் தன்னையும் காக்க வேண்டும், மக்களையும் காக்க வேண்டும். புரியுதா? தன்னை வேணா காத்துக்குவாங்க, மக்களை காக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் தருகிற படைக்கலங்களை அணிந்து கொள், அது உன்னையும் காக்கும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் காத்துக்கொள்ளும். அது பிசாசையை எதிர்த்து நிற்கும். உலகத்தில் இருக்கிற படைகளில் சேர்ந்தால் ஒரு மனிதனை தான் எதிர்த்து நிற்க முடியும், பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரோடு அணியிணைந்து விட்டால் பிசாசையை எதிர்த்து நிற்க முடியும், தீச்செயல்களை அழிக்க முடியும். இதான் பால் சொல்லிக் கொடுக்கிறார். அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. நான் சொல்லல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைகளும், மிலிட்டரி ஆகட்டும், ஏர்போர்ஸ் ஆகட்டும், நேவி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அல்லது என்னென்ன படைகள் இருக்கிறதோ அந்த எந்த படைகள் ஆகட்டும், அது மனிதர்களோடு போராடுகிற படைகளை தான் இருக்கிறது. ஆனால் கடவுள் சொல்றார் பாருங்க, மனிதனோடு மட்டும் போராட்டம் இல்ல, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கிறது. என்ன? ஆட்சி புரிவோர். ஆட்சினா என்ன அர்த்தம்? அரசாங்கம் நடத்துறவங்க, அவங்களோடு கூட நமக்கு போராட்டம் இருக்குது. கெட்டதை செய்யணுவாங்க, அவங்களோடு கூட போராட்டம் இருக்கிறது. அதிகாரம் செலுத்துவோர், அதிகாரிகள், ஆபீசர்ஸ், நான் சொல்றதை செய்யணுவாங்க. ஆகதான் பல இடங்களில பாருங்க, பல தீமைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த தீமைக்கு உடந்தையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகாரிகளையும் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணுவாங்க, அவங்களையும் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணிக்குவாங்க. அவங்க 100 ரூபாய் சொல்லியிருந்தா இவங்க 2 ரூபாய் வாங்குவாங்க. அது அதிகாரியும் கேட்க முடியாது, ஏன்னா சொல்றது அவர் தானே. தீய வழிகள் எப்படி செயலாற்றி தலைவிரித்துக்கிறது. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆட்சி புரியோரோடும் அதிகாரம் செலுத்துவோரிடம் இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் கொண்டவர் யார்? இருள் நிறைந்த உலகம், ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள். மேல பார்த்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே அங்க மேல எதிர்க்க இருக்கிறது பிசாசுன்னு சொல்றார் ஆண்டவர். வான்வெளியில் தீய ஆவிகளோடும் போராட்டம் இருக்கிறது. நண்பரி மக்களே, நாம இறந்த உடனே நேரா மேல போயிடுவோம்னு நினைக்காதீங்க. நாம் இறந்த உடனே மேல போக முடியாது. ஏன்னா இங்க மேல இருப்பது பசாசு, அதை தாண்டி தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு மேல 7ஆம் வானத்திலே தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த முதல் வானம், the first sky, the evil is ruling,
The head of the evil is Lucifer. Is ruling with this all evil forces. ஆகவே பால் சொல்றார் பாருங்க, ஏனெனில் ஏன் இத பால் மட்டும் எழுதுறார் தெரியுமா? பவுலடிகளார் 3ஆம் வானம் மட்டும் பயணம் செய்திருக்கின்றார். ஆக முதல் வானத்தில் ஆட்சி யாருடையது, 2ஆம் வானத்தில் ஆட்சி யாருடையது, 3ஆம் வானத்தில் என்று அவர் ஒவ்வொரு வானத்திலும் இருக்கின்றார். இதெல்லாம் ஆழ்மையாக, அதாவது ஆழமாக விசுவாசத்தில் இருக்கிறவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். விசுவாச வளர்ச்சி இல்லாதவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க, சொன்னா நம்பவும் மாட்டாங்க. ஆனா இங்க பால் சொல்றார் பாருங்க, வான்வெளி என்றால் நான் பார்க்கிற இந்த வானத்தில பிசாசுகள் இருக்கிறது. அதை தாண்டி தான் நம்ம ஜெபம் பண்ணோம், அதை தாண்டி தான் நம்ம ஆவி பண்ணோம். ஆகவேதான் கடவுள் அந்த ராஜ்யத்தை அழிக்கிற சக்தியாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து இயங்கினால் தான் நாம் அந்த முதல் வானத்தில் இருந்து விண்ணக வாழ்வுக்கு செல்ல முடியும். ஆகவே பால் சொல்றார் பாருங்க, இந்த முதல் வானத்தில் இருக்கிற தீய ஆவிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஒரு முறை ஒரு பெண் இறந்து போனாள், துன்பம் தாங்க முடியாமல் இறந்து போனாள். அவள் இறந்தவுடனே அந்த ஆவி மேலே சென்றதாம். சென்று அங்கு பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் போராட்டம் தான், எந்த ஒரு நிம்மதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவ அங்குதான் அவன் நினைச்சாலா என்னன்னு, ஐயோ என் வீட்டில் இருக்கிற குடிகாரனை இந்த ஆவிகளோட எவ்வளவு மேல், குடிகார தொல்லை தாங்க முடியாம நான் செத்து போயிட்டேனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளாயிட்டம் பாரு. ஆனா இங்க பார்த்தா அதை விட பல பேய்களோடு தொந்தரவு இருக்கிறதேன்னு அவ திரும்பி இறங்கி வந்தா. அவ தோழி மேல உட்காந்துக்கிட்டான். அவங்க நம்ம சென்டருக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணும்போது சொல்லுது, என்ன நான் செத்துட்டேன்னா மேல போனேன், அப்பதான் எனக்கு தெரியுது அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகளை விட என் குடிகார கணவர் ரொம்ப மேலுன்னு. இது உண்மையான சம்பவம். ஏனெனில் வாக்கு உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு இறை மக்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ள கதவுகளை திறக்கின்றார், நம்முடைய எண்ணங்களை திறக்கின்றார். நாம் ஆண்டவரோடு தான் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் விண்ணகத்துக்கு செல்ல இயலும். பூமியிலே எதிர்க்கிற திறன் கொண்டிருப்போம், பசாசை கண்டு பயப்பட மாட்டோம், விரட்டுகிறவர்களாக இருப்போம். அது எத்தனை வந்தாலும் விரட்டுகிற அந்த பார்க்கிற பார்வையில் அது ஓடி போய்விடும். ஏனெனில் உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெறும் நிலை நிற்க வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அது என்ன? ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக அன்று சொல்றார் பாருங்க. என்ன அந்த படைக்கலன்கள்? What is that protection dress? என்ன? உண்மை, the truth. முதல்ல உண்மை. ஏன் இடைக்கச்சையாக என்று சொல்றார்? ஏனெனில் இடையிலே தான் பல தேவைகள் அடங்கி இருக்கிறது. வயிற்று பசிக்காக பலவிதமான பணிகளை செய்ய தீர்மானிக்கின்றார்கள். எனக்கு இல்லாவிட்டாலும் என் வீட்டாருக்கு தேவையல்லவா என்று பல தவறான வழிகளிலே பயணிக்கின்றார்கள். உண்மை அங்குதான் உடைந்து போகிறது. பாவம் நிறைந்திருக்கிற இடம், தீய உணர்ச்சிகள் தூண்டுகிற இடம். ஆகவே பவுல் சொல்லுகிறார், உண்மை இடைக்கச்சையாய் கட்டியிருக்கட்டும். ஏனெனில் அங்குதான் அவமானங்கள் காக்கப்படுகிற இடமாயிருக்கிறது. அவமானப்படுகிற இடமும் அவமானப்படாமல் காக்கப்படுகிற இடமும் உன் இடைக்கச்சையிலே தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே முதலிலே சொல்லுகிறார், உண்மை இடைக்கச்சையாகவும் நீதியை மார்க்கவசமாகவும். நீதி மனுஷில என்னைக்குமே நீதியோடு செயலாற்றுகிற எண்ணம் இருக்கணும். குரோதமும் வஞ்சகமும்
உள்ளே வைத்துக் கொண்டு ஒருவர் மேல் விரோதத்தை செலுத்துகிற குணம் கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கக்கூடாது. உள்ளத்திலே குரோதத்தை வைத்துக் கொண்டு அவங்கள பார்த்தால பாருங்க, கோவமா பாஸ்கர மாதிரி கோவமா பேசுற மாதிரி அந்த குரோதம் வெளிப்படும். அப்படியே முகத்துல தெரிஞ்சிட பார்த்தாக்கா அங்க முக சுழிப்பிலே தெரிஞ்சிடும் இவங்க நம்ம மேல என்ன கோவமா இருக்கிறாங்க. நீதியை இடைக்கச்சையாய் கட்டி இருக்கணும். சொல்வார் பேச்சு கேட்டு என்ன மூஞ்சி அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் வார்த்தை கேள். இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் சிந்தனையில் வைத்துக்கணும். அப்போ விரோதிகளை கூட பாசமாக பார்க்கிற குணம் நமக்கு தானாய் வந்துடும். இதை செய்யதான் ஆண்டவர் அழைக்கிறார். உண்மையை இடைக்கச்சையாகவும் நீதி மார்க்கவசமாகவும். ஏனெனில் மனசுல இருக்கிறதா வாயில வெளியே வருது. இங்க நீதி இருந்தால் வாய் வழியா கூட உண்மையை மட்டும் நீதியை மட்டும் தான் செய்வோம். நீதினா என்ன? சமமாய் பார்ப்பது. இவங்க எனக்குரியவங்க, இவங்க எனக்கு எதிராக இருக்கிறவங்க. நீதி மார்க்கவசமாய் அமைந்திருக்கிறவங்க இப்படி பார்க்க மாட்டாங்க, சமமா பார்க்குவாங்க. ஏனெனில் நீதி எது என்று கண்டுபிடிக்கிறவர்கள் சமமாக தான் பார்ப்பார்கள், ஏற்றத்தாழ்விலே பார்க்க இயலாது. ஆகவே உனக்குள்ளே நீதி மனசுல இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். மார்க்கவசமாகவும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் என்ன சொல்லுகிறார்? அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலடியில் மிதிகளாக போட்டுக் கொள்ளுங்க. காலடினா என்ன அர்த்தம்? செருப்பு. செருப்பு போடாம வெளியே போறோமா? போவது கிடையாது. செருப்பு போட்டுக்கிட்டு தான் போவோம். இன்னும் ஷூ போட்டுருக்க பாருங்க, ஷார்ட்ஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு ஷூ போட்டு சேஃப்டியா போவோம். அப்படியே இங்க இந்த இடம் பெற்று இதை வச்சுதான் செருப்பு உண்டாக்குனாங்க. எல்லாம் பைபிளை வச்சுதான் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு மனிதன் என்ன பண்ணிட்டான்னா செருப்பு போடுறான். ஏன் போடுறன்னு தெரியுது இல்ல. அவன் நினைச்சுக்கிறான் உன் கால் சேஃப்டிக்கு. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை. நீ எங்க நடந்து போனால் அங்க உண்மையும் நீதியும் நன்மையும் மட்டுமே நடக்கணும். அது செருப்பின் அடையாளம் என்றால் நடப்பதற்கு தயாராகிற ஆயத்த நிலை. எல்லாம் ரெடி ஆயிட்ட பிறகு கடைசியில என்ன பண்ணுவாங்க? காலணி அணிந்து கொண்டு பயணம் செய்வாங்க. இதே போலதான் என்னன்றாரு, உண்மையை இடைக்கச்சையாக, நீதியை மார்க்கவசமாக, நற்செய்தி பாதரட்சணையாக, செருப்பாக பயணம் செய்வதற்கு தயாராக. நீ பயணம் செய்து கால் வைக்கிற இடமெல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கணும். எதிராளிகள் வந்தா கூட, அங்க எதிர்த்தவர்கள் வந்தால் கூட குணமளிக்கணும். இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டு சொன்னார் பாருங்க, அந்த குள்ளை நரிக்கு போய் சொல், இன்னும் 3 நாள் இங்கத்தான் இருப்பா, பயந்து ஓடுகிறவர் நான் கிடையாது. இந்த 3 நாள்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ வந்து பண்ண சொல்லி, நான் இங்கத்தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். என்ன செய்து கொண்டிருப்பேன்? பேய்களை விரட்டவும் பிணிகளை போக்கிக் கொண்டிருப்பேன். மக்களுக்கு நன்மை செய்ய நான் இங்குதான் இருப்பேன். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இதுதான் வாழ்க்கை. கிறிஸ்தவங்க வாழ்க்கை இதுதான். கஷ்டப்படுகிறவங்க, துக்கப்படுகிறவங்க, வேதனைப்படுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் விடுதலை வாங்கி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் நாம் மறந்து போனோம். ஆகவேதான் ஊரில் இருக்கிறவர்களை பிடித்துகிற தரித்திரம் கிறிஸ்தவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. விடுபடணும்னா இயேசுவோடு இணையணும். இயேசுவோடு இணைந்தாதான் இது நடக்கும். வேற யாரோடு இணைஞ்சீங்கன்னா ஒன்னும் நடக்காது. என் அன்பு மக்களே, ஆயத்த நிலையை உங்கள் கால் அடிகளாகவும் போட்டுக் கொள்ளுங்க. என் நிலையிலும் நம்பிக்கையினும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கேடயம்னா என்ன? ஷீல்டு. நம்பிக்கை. என்னை எதிர்க்க முடியாது. ஏனெனில் எனக்குள் இருக்கிறவர் உலகில் இருக்கிறவர்களை விட பெரியவர். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் மந்திரம் என்ன தொடாது, பிரசாட்சி என்ன தொடாது, தள்ளி நிற்கும். எனக்குள்ள வர முடியாது, தள்ளி நிற்கும். ஏன்னா நம்பிக்கை என்ற கேடயம் என்கிட்ட இருக்கிறது.
நம்பிக்கை என்னும் கேடயத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் திருவிவிலியம். எதையோ தூக்கிக்கிட்டு போற நீ பைபிளை தூக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் மாறுவார்கள். என்னைக்கு உன் கரம் பைபிளை தூக்குவதில்லையோ அதான் கேடயம். கேடயம் என்றால் என்ன? நம்பிக்கையின் கேடயம். நம்பிக்கை அளிக்கும் வாக்குறுதி திருவிழத்திலே தான் இருக்கிறது. அது உன் கையில் இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாரு, ஐயோ பைபிளா, அது கோயில தான் இருக்கணும். அதான் எல்லா தரித்திரமும் பிரசாசம் வீட்டுல இருக்கு. ஏன் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவருக்கு உரியவங்களா மாறிட்டா பிரசாசம் உள்ள வருமா? வராது. அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. வந்துட்டு தான் இருக்கும். செயல் செய்தாலும் போய்கிட்டே இருக்கும். பயமே கிடையாது. ஏனெனில் நீதி மார்க்கவசமாய் அணிந்தவர்கள் எவரும் இல்லை என்பதால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நற்செய்தியை கேடயமாக கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நற்செய்தி என்பது திருவிவிலியம் கையில் இருக்க வேணாம், எப்பவுமே இருக்கணும். அப்போதுதான் உனக்கு பாதுகாப்பு, நம்மை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு. ஆகவே இந்த முதல் வாசகம் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டு நற்செய்தி அறிவிப்பதற்கான நிலை. சும்மா கையில புடிச்சு ஷோ கொடுக்கிறது கிடையாது. அதை படிச்சு ஆராய்ச்சி படிச்சு அதை சொல்லுகிற வரைக்கும் தன்னை தயார்படுத்தி பயணம் மேற்கொள்ளுதல். அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையும். உங்கள் காலடிகளை போட்டுக் கொள்ளுங்க, ஏனெனில் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகள் அனைத்தையும் முறியடிங்க. மீட்பை தலைசீராவாக. முடி எப்படி வாரலாம் நினைக்கிறோம் தவிர 10 முறை கண்ணாடியை பார்த்து இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, எல்லா பக்கம் பாரு, இத்தியம் பாரு, நல்லா கட்டிங் பண்ணு, டெக்கரேஷன் பண்ணி, இதெல்லாம் பல்லெல்லாம் டெக்கரேஷன் பண்ணு. கட்சியில பிரெயின் கேன்சர் செத்து போயிடு. தெரியல உங்களுக்கு. இல்ல டை போட்டா தலையில என்ன வரப்போகுது? வெள்ளமுடி வந்துச்சுன்னு மறைக்கிறதுக்கு டை போடுறீங்க. டைல எல்லாம் பாய்சன் தெரியலையே, ஸ்லோ பாய்சன். அவருடைய பின் விளைவு என்ன யாரு இன்னைக்கு பாக்குறாங்க? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருப்பான். நான் சிகரெட் பிடிக்காம என் தலை வேலை செய்யாதியான்னு சொல்லுவான் முட்டாள். குடியை கெடுக்குன்னு விக்கிறவனே போட்டிருப்பா. ஆனா அவன் சொல்லுவான் குடிச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவான். மறைமுகமான குடிக்காரர்கள், வெளிப்படையான குடிக்காரர்கள், எல்லாருமே குடிக்காரர்கள். ஒரு முறை என் நண்பன் இடத்துல கேட்டார், நான் பிரதர் டெய்லி பாசகித்தனம் பண்றீங்களே, என்ன பண்றது? சின்ன பாவம் பண்ணிட்டேன். என்ன சின்ன பாவம்? கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறீங்க? ஏன் பாசகித்தனம் பண்றீங்க? கொஞ்சம் தானே, நான் என்ன குடிகாரனா அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு உதாரணம் அவருக்கு சொன்னேன். என்ன, ₹1 திருடுறவனுக்கு என்ன சொல்லுவீங்க? திருடன்னு சொல்வீங்க. ஆமா. கோடிக்கணக்கில் திருடன்னு கூட என்ன சொல்வீங்க? திருடன் தான் சொல்லுவீங்க, இல்லையா? சின்னது திரும்ப திருடினாலும் திருடன் தான், பெருசு திருடினாலும் திருடன் தான். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாரு எல்லாரும். ஐயா, இது வரைக்கும் சின்னதா திருடிந்தையா, இனிமே பெருசா திருடணும். ஏன்னா திருடம் பேர் வந்துச்சு, ஜெயிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் பெருசா திருடு. இதே போலதான் இன்னைக்கு குடிக்காரர்கள் மாறிவிட்டாங்க. சின்னதா குடிச்சிருந்தவங்க, மில்லியில இருந்தவங்க இப்ப குவார்டருக்கு வந்துட்டாங்க. ஏன் நீ மில்லி குடிச்சாலும் குடிகாரன் தாயா, கோட்டர் குடிச்சாலும் குடிகாரன் தான். அவர் அப்படியே வேதனைப்பட்டார். ஆமா ஆமா, விட்டுடு. நண்பரி மக்களே, கிறிஸ்தவர்கள் போதை மருந்துக்கு அடிமையானால் பசாசு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். போதை தரக்கூடிய செயல்களுக்கு அடிமையானால் பசாசு இருக்கிறதுன்னு அர்த்தம். குடியில மட்டும் போதை வருதுன்னு நினைக்காதீங்க, பாவத்துல கூட போதை வருது. மயங்கி இருப்பாங்க அப்படியே பாவம் செய்து, அது கூட போதை தான். தன்னை மயக்க வைக்கக்கூடிய எந்த செயலும்
கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீதி மார்க்கவசம், உண்மை இடைக்கச்சை, நம்பிக்கை என்னும் கேடயம் கையில இருக்கணும். உன்னுடைய தலையில என்ன இருக்கணும் சொல்லித்தரார் பாருங்க. மீட்பு என்ற தலைசீரா. மீட்புனா என்ன? விடுதலை வாங்கி தரணும். நானும் விடுதலை அடையணும், பலரை விடுதலை வாங்கி தரணும். உன் சிந்தனையில என்ன இருக்கணும்? அழிந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் மீட்கப்படணுமே, விடுவிக்கப்படணுமே என்று நீ பரிதவிக்கிற ஒரு ஜெப வீரனாய் உன் சிந்தனையில இருக்கணும். கண்ணு முன்னால எத்தனையோ பேர் தெருவில் பார்க்கிறோம், பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில, போற இடத்துல, வர இடத்துல எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ பாவம் என்று சொல்லிதான் பயணிக்கிறோமே தவிர, இல்லைன்னா அவங்களுடைய பின்னணி வாழ்க்கைய பேசுகிறவங்களா இருக்கிறோமே தவிர, அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருகிற ஜெப வீரனா இருப்பேன் என்ற நோக்கம் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவங்க. இன்னைக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார், மீட்பை தலைசீராக, கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளராக. பாருங்க, கடவுளின் வார்த்தை தூய ஆவி அருளும் போர்வாள். இங்க தூய ஆவின்னு ஏன் நுழைக்கிறார்? வேற யாராவது பேர் போட்டுக்கலாம் தானே? என் பேர் போட்டுக்க, உன் பேர் போட்டுக்க. இன்னைக்கு அப்படித்தானே நடக்கிறது. அதெல்லாம் போட முடியாதுங்க. தூய ஆவி ஒருவர் தான், அன்றும் இன்றும் தூய ஆவி ஒருவர் தான். என்றும் ஒரு மனிதன் தூய ஆவியினால் இயக்கப்படவில்லை என்றால், தூய ஆவியின் துணை தேடவில்லை என்றால், தூய ஆவி உள்ளே வைத்துக் கொண்டு செயல் புரியவில்லை என்றால், கடவுள் வார்த்தை ஒண்ணுமே தெரியாத மண்ணின் அர்த்தம். ஏனெனில் தூய ஆவிதான் இந்த வாக்குகளை விளக்கம் பண்ண முடியும், வேற யாராலும் முடியாது. அதுதான் ஜெபிக்கும் போது அழைக்கிறோம் பாருங்க, தூய ஆவியே நீர் வந்து செயலாற்றும். அவர் ஒருவருக்கு தான் விவிலிய ரகசியம் தெரியும். அவர் பேசினால் நம் உள்ளம் தொடப்படும். நண்பரி மக்களே, கலப்பட பிரசங்களை வீசியறிந்து தூய ஆவியின் அனுபவக்கூடிய பிரசங்களை கொடுக்க கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும். அதற்கு இவை மிக அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மையை இடைக்கச்சையாக, நீதி மார்க்கவசமாக, நம்பிக்கை கேடயமாக, மீட்பை தலைசீராவாக, கடவுள் அருளும் வார்த்தையை தூய ஆவியின் துணையாக, இதுதான் படைக்கலன்கள். தூய ஆவி அருளும் போர் வாளாக எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். யாரை நோக்கி ஜெபிக்கணுமா பாருங்க? பிதாவாக இறைவனிடத்தில் வேண்டுங்கள் அப்படின்னு இன்னைக்கு திருப்பலி வாசகர் சொல்லிக் கொடுங்க இல்லையா? எல்லா வேண்டுதல்களும் யாரிடத்தில் வேண்டணும்? எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும், அது மன்றாட்டா இருக்கலாம், வேண்டுதலா இருக்கலாம், எதுனா இருக்கலாம். என்ன சொல்லித்தரார்? இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்க. புரியுதா? பரிசுத்த ஆவி இல்லாம ஜெபிக்கிற எந்த ஜெபமோ கடவுள்கிட்ட போய் சேராது. அதனால தான் எந்த விண்ணப்பமும் நிறைவேறதில்லை. பல கணக்குல, மாத கணக்குல, வருஷ கணக்குல வேண்டிக்கிட்டே இருக்கிறோம், நிறைவேறவே இல்லை. ஏன்னா அங்க வசனத்தின்படி வாழ்க்கை இல்லையே. தூய ஆவி துணை கொண்டு வேண்டினால்தான் அந்த ஜெபம் கடவுள்கிட்ட போய் சேரும். ஏனெனில் வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அது தூய ஆவிக்கு மட்டும்தான் விலகி இருக்கும். நம்ம ஆவிக்கெல்லாம் விலகவே விலகாது. மட்டன் தட்டி மண்டை மேல 2 போட்டு கீழே தள்ளிடும் அப்படியே. அதனால்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படாமலே பல வருஷமா அப்படியே விழுந்து கிடக்கிறது இல்லையா? இன்னைக்கு கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. எல்லா வேண்டுதலும், எல்லா மன்றாட்டுகளும் இறைவனிடம் ஏற்கப்பட வேண்டும். இறைவனை நோக்கி மன்றாடுகிற எண்ணம் உனக்கு வரணும். யாரை பார்த்து வேண்டினாலும் ஒன்னும் கிடைக்காது. என்ன பார்த்து வேணா ஒன்னும் கிடைக்காது.
உனக்காக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வேண்டிக்கலாம். நான் செத்த பிறகுலாம் வேற வேலை இருக்கும். உனக்காக வேண்டின்னு இருக்க முடியாது. வில்லித்த வாசிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வேற வேலை. உலகத்தில் இருக்கிறவை தான் உலக வேலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குகிற வேலை. இறந்த பிறகு அங்க வேற வேலை வச்சிருப்பார் கடவுள். அங்க போய் உன்னைய நீ யோசிக்கிற வேலை, அந்த ஆவிகளோடு இருக்கிற அவங்களுக்காக வேண்ட வேலை இருக்கும். ஆகவேதான் நம் முன்னோர்கள் மறந்து விட்டார்கள். முன்னோர்கள் இறந்தவங்க பாருங்க, செத்து போனவங்க எல்லாருமே நாம நினைக்கிறோமா இல்ல அவங்க தான் நம்மளே நினைக்கிறாங்க இல்லையா? நண்பரி மக்களே, விவிலிய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு தெளிவா பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவம். எல்லா வேண்டுதலும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். அது சாதாரணமாக அல்ல. ஒரு சாதாரணமா இந்த இறைவனை நோக்கி நான் போகாது, தூய ஆவியின் துணையோடு. அப்படின்னா நீ தூய ஆவி பெறுவதற்கு முயற்சி செய்யணும். ஆக தெளிவாய் சொல்லுகின்றார், தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருங்க. இதுதான் வாழ்க்கை. தீர்மானம் பண்ணிடு, நிலைத்திருங்க, விழிப்பாயிருங்க. இறை மக்கள் அனைவருக்காக மன்றாடுங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவங்க கிறிஸ்தவங்க. அவங்க எந்த இனனா இருக்கட்டாங்க, எந்த மொழினா இருக்கட்டும், எந்த பேரிலனா இருக்கட்டும். நமக்கு சுற்றி எத்தனை நண்பர்கள் இருப்பார்கள், எல்லா நண்பர்களும் நமக்கு இருப்பாங்க. எல்லா மொழி பேசுற நண்பர்கள்லாம் நமக்கு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வேண்ட நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பெயர் வரிசையில் வரும். இத்தனை ஜனங்க நமக்கு தெரிந்தவங்க. ஒருத்தருக்கும் எவ்வளவு பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அரசியல்வாதியில இருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பரிச்சை தெரியும். அவங்க எல்லாருக்கும் வேண்ட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு எட்டாதது வேற, எட்டின வரைக்கும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். எல்லாருக்கும் வேண்டணும். அவங்க எந்த பெயரில் வேணா இருக்கலாம், எந்த மொழினா பேசலாம். நமக்கு தெரிந்தவங்க எல்லாருக்காக வேண்டும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திருளுமாறு மன்றாடுங்கள். நண்பரி மக்களே, துணிவுடன் வாக்கு சொல்லுகிற தைரியம் இருக்கணும். அப்பதான் உண்மையை சொல்லுவோம். சொல்லும் போது பலருக்கு சங்கடமா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. உண்மைதான். உண்மையை அறிவிக்க துணிவு தேவை. ஏனெனில் உண்மை மறைக்கப்பட்ட செயல்கள் தொடங்கி இருக்கின்றன. அந்த உண்மை நிலைநாட்டுவதற்கு தைரியம், துணிவு வேணும். அதுக்கு தூய ஆவி வேணும். அவர்தான் உண்மையை பேசுவார். ஆகவே பால் எப்படி முடிக்கிறார் பாருங்க, நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கின்றேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். நாம் ஒருவருக்காக மன்றாட வேண்டும். இறைப்பணி, இறை நற்செய்தி பூமியில நிலைநாட்ட நம் நேரங்களை கொடுக்க வேண்டும். முழு நேரம் தேவையில்லை, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போதும். 1 மணி நேரம் ஆண்டவரோடு செபிங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் பணியை செய்யுங்க. ஏதாவது ஒரு வகையில செய்யுங்க. அது கடந்த நாட்களில் சொன்னார், ஒருவரை திருத்தூதராகும், ஒரு சிலரை இறைவாக்கினராகும், சிலரை நற்செய்தியாளராகும், சிலரை போதகராகும், சிலரை ஆயனாகவும், சிலரை நற்பச்செயல் செய்கிறவர்களாகவும் ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். இதுல ஏதாவது ஒரு குணம் உனக்கு வச்சிருப்பார் ஆண்டவர். நாம் இறை மக்களாக மாற இறைவாக்கை ஏற்றுக்கொள்வோம். இந்திய நற்செய்தியின் தியானம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இதான் திருப்பலி வாசகத்தின் தியானம். இதை ஆண்டவர் வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கடவுளின் வெளிப்பாடு. ஆண்டவரிடத்துல ஜெபித்து எதை ஆரம்பிக்கணும், ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்டு தொடங்கின ஒரு மீடியா புரோகிராமில் ஆண்டவர் சொன்னார், திருப்பலி வாசகத்தை தியானமாய் செய். ஆகவேதான் இன்றைக்கு 208வது நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது முடியாது.
ஓடிக்கிட்டே இருக்கும், காலம் ஃபுல்லா ஓடும். ஏனெனில் எதை பேசணும், எதை செய்யணும்னு எண்ணமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. அதில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், மற்றவர்களுக்கும் அறியப்படுத்துங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். எனக்கு தூய ஆவி வேண்டும். துணிவுடன் உம்முடைய வாக்குகளை அறிவிக்க எனக்கு ஆற்றல் வேண்டும். உம்முடைய வாக்கை நிறைவேற்ற, உம்முடைய வாக்கின்படி நான் வாழ்ந்து காட்ட எனக்கு தூய ஆவி வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, விண்ணுலகை மண்ணுலகையும் ஆளும் தெய்வமே, இந்த மண்ணுலகில் உமது சாயலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க அனைவரையும் கண்ணோக்கி பார். இன்று நீர் உரைத்த வாக்கு, எதிராளிகளை கண்டு ஓடாதீர்கள், நீதியை மார்க்கவசமாக, உண்மை இடைக்கச்சையாக, மீட்பை தலைசீராவாக, நம்பிக்கையை கேடயமாக, நற்செய்தியை தூய ஆவி தரும் வாளையாக நீங்க அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீர். தகப்பனே, எங்க அனைவரையும் சிறந்தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். பூமியிலே நாங்கள் வாழ்கிற காலங்கள் எத்தனை என்று நீர் ஒருவர் அறிவீர். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற வரைக்கும் உம்முடைய நற்செய்திக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு தூய ஆவியை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீங்க செயலாற்றினமைக்காய் நன்றி. இதை பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுவாராக. பிதாவாகிய இறைவனை நோக்கி வேண்டுகிற மக்கள் உருவாக்கப்படட்டும். இந்த பூமியில் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எல்லா கிறிஸ்தவர்களையும் எழுப்பீராக. தூங்கிக் கொண்டு மயக்கத்தில் இருக்கிறவங்க, மந்தபத்தில் இருக்கிறவங்க, சடங்குக்காக சாஸ்திரத்துக்காக வாழ்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் தட்டி எழுப்பாண்டவர். இன்றைய வாசகத்தின்படி அனைவரையும் மாற்றி அமைப்பீராக. இதை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இந்தியாவில பல பாகங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்நாடகத்திலும், தமிழ்நாட்டிலும், மும்பையிலும், கேரளாவிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொடுவீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஆசீர்வதியும். இந்தியாவின் அலைநாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு வெளியே பார்க்கிற மக்களை கூட ஆசீர்வதிங்க. இயேசுவே, உடைய கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொடுவதாக. இன்றைய நற்செய்தி பிரகாரம் இவர்களை மாற்றுவீராக. யார் யார் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அங்கங்கு அவர்களை கொண்டு பல அற்புதங்களை செய்ய மாட்டவரே. எழுப்புதலின் தீ ஒவ்வொருவர் மேலும் நீர் போடுவீராக. பிசாசின் தீ சக்திகளை அதை சுட்டெரித்து உம்முடைய வார்த்தைக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற எண்ணத்தை புகுட்டுவீராக. ஆசீர்வதிங்க. உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். உலகத்தில் இருக்கிற அனைத்து நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். We remember throughout the world, Lord. We remember the nations. We remember the nation leaders. We remember, Lord, you are the God to choose them, to lead the people, Lord. I surrender to you, God. Bless, Lord Jesus. Bless all the countries, Lord. The president, who are all leading the leaders, the authorities. Bless, Lord Jesus. Change the mind to lead the people in righteous way. Bless, Lord. Bless, Lord Jesus. Remember all the countries' name, Lord. Europe countries, Asian countries, Arab countries. We surrender to you, God. Pour out your spirit on each and every country, Lord. Bless abundantly. We pray for India, the Indian president, prime minister, MLAs, MPs, ministers, who are all going to selected, Lord Jesus. Change the mind to lead the people in righteous way. Bless abundantly, Lord. We remember each and every one, Lord. We pray for police, we pray for lawyer, we pray for doctor, nurse, the sanitizers. We surrender to you, God. They are all working for the people. Strengthen them, give your protection, and bless them also, Lord Jesus. We remember the police, navy, army, Lord, the border security. We pray, Lord Jesus, the day and night
The border securities are protecting the nation, Lord Jesus. We pray for the border securities, Lord. Bless them abundantly, Lord. Take care the day and night. Be with them, Lord Jesus. Even in the darkness, you are the light, God. Bless, Lord. We pray for each and every one, Lord. We pray for more than 7,000 crores of people in this world, Lord Jesus. We remember each and every humanity, God. Pour your righteousness on each and every one to do good things, Lord Jesus. Chase all evil forces, killing disease. We remember now. We chase the killing disease in the name of Jesus. Give the deliverance, Lord. Each Swami, ஒருவரால் தான் நோய்களை குணமாக்க முடியும். ஒருவரால் தான் பிசாசுகளை விரட்ட முடியும். இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற இவைகளில் இருந்து விடுதலை தருவீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்திற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தலைவரை தொடங்கி இத்தாலியில் இருக்கிற எல்லாரையுமாய், அடிமட்டத்தில் இருக்கிற சிறுகுடியன் மட்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரையும் வாக்குக்கு ஏற்றவாறு வாழ தட்டி எழுப்பீராக. Pour your Holy Spirit on each and every the word breaking mission, Lord Jesus. Pour upon them. Oh Lord Jesus, let them speak through the power of Holy Spirit. We dedicate each and every one. We dedicate the priests, pope, cardinals, bishops, archbishops, the nuns, the pastors, the evangelists, the preachers, the tract ministry, child ministry. Remember each and every one to you, God. Bless, Lord Jesus. Utilize them in mighty way, wherever may be in this world, Lord. Remember everyone. Utilize them. Be with them, Lord, to do a lot of miracle in their own places. Lord God, bless abundantly. We pray for each and every one. யாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவங்க வீட்டாரையும் ஆசீர்வதியும். குடும்பமாக ஜெப ஊழியத்திற்கு எழும்புவார்களாக. ஒவ்வொரு வீடும் ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாக்காண்டவர். எல்லா கிறிஸ்தவ வீடு ஜெபதுனியினால் நிரம்பி இருக்கட்டும். தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் என்று செயலாற்றும். வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலும் கட்டளையிட மாட்டவர். ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, இந்திய திருப்பள்ளி வாசகம் 1 மணி நேர தியானம் கேட்டீர்கள். ஆண்டவரோடு இணைந்திருங்க. தூய ஆவியோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஜெபம் உடனே கேட்கப்படும். தூய ஆவி இல்லாம வேண்டுகிற ஜெபம் கேட்கப்படாது. ஆகவே இன்னைக்கு பால் சொன்னது போல இறைவனை நோக்கி வேண்டுகிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. அது உன்னையும் என்னையும் சுற்றி இருக்கிற அனைவரையும் காக்கும். ஆகவே மீண்டும் நாளை காலை சந்திப்போம். We'll meet again tomorrow morning 7:30 AM. Until that, God bless you. YouTubeல இந்த வீடியோ இருக்கிறது. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. உங்க நண்பர்களுக்கு சொல்லி பண்ண வைங்க. இது பலருக்கு போய் சேரும். இங்க நடக்கிற நிகழ்ச்சி உடனே அவங்களுக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க உடனே சேரும். ஆகவே இறைவன் உங்களையும் உங்கள் வாழ்க்கைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.